ஹாய். இப்போ வந்து முட்டை தோசை போடுறோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரம்ஜான் முட்டையாக போட்டுக்கிட்டே இருக்கோம் நாங்கள். அடுத்தது உள்ள சில்லி சிக்கன் ரெடி ஆகுது. அடுத்தது சிக்கன் ரெடி ஆகுது. அங்கே நாங்கள் பிரியாணி செஞ்சிட்ருக்கோம். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். இது மேலே வந்து சீஸ் போட போகிறோம். எங்கள் வீட்டு குட்டீஸுங்கெல்லாம் சீஸ் வேணும்னு கேட்குதுங்க. முட்டையை போட்டு சீஸ் போடுறோம். எங்கள் வீட்டு குட்டீஸுங்கெல்லாம் சீக்கிரம் பிரித்ததால கையிலே ஒட்டுது. இந்த ஒரு தோசையை சாப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக மயங்கி போய் படுத்துருக்கோம். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. எடுத்து ஐயோ வீட்டுக்கு கொண்டு பாருங்கள். சீஸ் தோசை, முட்டை தோசை, சட்னி எல்லாத்தையும் பிச்சு போட்டு சாப்பிட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நல்லா மெல்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் நல்லா முருகல் ஆகட்டும், எடுத்துடலாம். இது திருப்பி போட்டு எடுக்கும்போது அப்படியே சீஸ் ஒழுகணும். அதில் தான் இருக்குது. செம டேஸ்ட்டுங்க. இது இல்லை யார் தான் கண்டுபிடிச்சாங்க தெரியல. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வரோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய். இது வந்து ஆம்லேட், இது வந்து சீஸ் தோசை. இருங்க வரேன், ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கா? சட்னி சாம்பார் இருக்குது. இந்த வச்சு இன்றைக்கி ரம்ஜானுக்கு சாப்பிட்றோம். உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே பாய்.